தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற ஒன்று யூனிட் 6ல இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறதுல டோட்டலா 50 மதிப்பெண்கள் கேட்கிறாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள். தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் அதோட கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்ட கொஸ்டின் பிளஸ் நம்ம தியரி. தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள், மேக்ரோ பொருளாதார தரவுகள். பொருளாதாரத்துல இந்தியாவுல 2வது பெரிய மாநில பொருளாதாரமா இருக்கு. 2030க்குள்ள $1 trillion பொருளாதாரமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரண்டா 1.5 trillion ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க அரசு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட கரண்ட் அஃபேர்ஸோட தொடர்ச்சியும் தான் அது வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது ஒரு மைண்ட் மேப் மாதிரி தான். இந்த புள்ளிகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா டிஎன்பிஎஸ்சில என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுல உள்ள தரவுகளை விளக்கமா நம்ம பாத்திரலாம். வளர்ச்சி விகிதம், மெய்நிகர் வளர்ச்சி விகிதம் வந்து 10.83 முதல் 11.19 வரை முக்கியமான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறோம். தனிநபர் வருமானம் வந்து 3.62 லட்சம் இருக்கு. இது தேசிய சராசரி வருவாயோட 1.7 அதிகமா இருக்கு. அப்புறம் இதுல துறைவாரியான இதுக்கு இந்த தமிழ்நாடு பொருளாதார போக்குகள், எக்கனாமிக்கல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னோம்னா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா என்னென்ன செக்டார்னால நம்மளுக்கு வந்து இதை நம்ம இவ்வளவு தூரத்துக்கு ரீச் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத பார்க்கணும். சேவைத்துறை, தொழில்துறை, வேளாண் துறை, தேசிய அளவிலான அந்த தர வரிசை குறியீடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. எவ்வளவு புள்ளி வாங்கியிருக்கோம் அப்படின்னோம்னா 80.89 புள்ளி வாங்கியிருக்கோம். இது எதிர மின்னணு பொருட்கள், இந்தியா மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில 30% பங்களிப்போட ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம இருக்கோம். அப்போ ஆட்டோமொபைல் வந்து சென்னை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆசியாவின் டெட்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எதுக்காக சொல்றாங்கன்னா இங்க ஆட்டோமொபைல் ஏற்றுமதி பண்றதுல நம்ம அதிகமா பார்ட்டிசிபேட் பண்றோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல தேசிய அளவுல 3வது இடத்துல இருக்கோம். 78 புள்ளி வாங்கியிருக்கோம். ஸோ எஸ்டி வறுமையில வந்து 86 புள்ளி மதிப்பெண்ணுல டாப் நிலைமையில இருக்கிறோம். புதுமை படைப்பு குறியீடு டாப் 5 இடங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். வறுமை ஒழிப்புல 1.43க்கு குறைவா நம்ம போய்கிட்டு இருக்கோம். குறிப்பா சொல்ல போனோம்னா கோயம்புத்தூர், சென்னை அந்த போன்ற இடங்கள்ல எல்லாம் 0 நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. உயர்கல்வி சேர்க்கையில 47% உயர்கல்வி சேர்க்கை. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 47% to 50. இது தேசிய சராசரி வந்து 27% அப்படின்னு சொல்லிட்டு. உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 சென்னையில நடைபெற்றது. இதுல 6,64,180 கோடி மதிப்புள்ள 631 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து சென்னை ஓசூரை வந்து என்ன சொல்றாங்கன்னா மின் வாகன தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் திருச்சி வந்து பாதுகாப்பு தொழில் வழித்தடமா இருக்கு, டிஃபென்ஸ் காரிடாரா இருக்கு. சிப்காட் பூங்கா வந்து 2024 24 மாவட்டங்கள்ல 50 தொழில் பூங்காக்கள் எல்லாம் இருக்கு. சரி, இது வந்து தரவுகள் தான், இதை பார்ப்போம். அதுக்கடுத்து அது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கேட்ட கேள்விகள், தமிழ்நாட்டு பொருளாதார போக்குகள்ல டிஎன்பிஎஸ்சியில என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம தியரிய எந்தெந்த ஆங்கிள் படிக்கணும், அப்போ டிஎன்பிஎஸ்சியில இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 2வது பெரிய மாநிலம், இந்தியாவுல மொத்த ஜிடிபியில 2வது பெரிய மாநிலமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம அங்க படிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸ் வந்துட்டு குஜராத், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஷ்டிரா இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில 13.40% மேல் பங்களித்து மகாராஷ்டிரா தான் தொடர்ந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. காரணம் வந்து மும்பை இந்தியாவின் நிதி தலைநகரமாக இருக்கிறது. அங்குள்ள வலுவான சேவைத்துறை, மிகப்பெரிய தொழிற்துறை கூட்டங்கள் இதற்கு காரணமா இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு இருக்கு. ஸோ லாஸ்ட் டயத்துல நான் சொல்றேன், இந்த எக்ஸாம் இருக்கக்கூடிய இந்த கடைசி நேரங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம அப்போ வந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகரமா இருக்கணும். இது வரைக்கும் எப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம், நம்ம எக்ஸாம் எல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பழைய ஒரு தடவையும் புதுசாதான் மாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா
அந்த சிலபஸை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அதை டீகோட் பண்ணிட்டு படிச்சா நல்லா இருக்கும். அந்த சிலபஸை பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ற வேலை தான் நம்ம வேலை. உங்களுக்கு அது எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பாக்குறோம். ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி சொல்றோம், வாட்ச் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து தமிழ்நாடு வந்து 8.9 முதல் 9.1% வரை வழங்கி தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாகன உற்பத்தி, ஜவுளித்துறை, மின்னணு துறை, எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர், தகவல் தொழில்நுட்பம், இதுல மிகச்சிறந்த மனித வளம் இந்த மாதிரி உட்கட்டமைப்போட கூடிய பரவலான நகரமயமாக்குதல் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு வலுவான இடத்திற்கு, தமிழ்நாட்டு பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னா வலுவான இடத்திற்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கு. உத்தரப்பிரதேசம், கர்நாடகா இந்த மாநிலங்கள் 8.7ல 8.5 வரையிலான பங்களிப்போட அடுத்து 3வது 4வது இடங்கள்ல மிக நெருக்கமான பொருளாதார போட்டியில, நம்மளுக்கு அடுத்த போட்டியில யார் யார் இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம், கர்நாடகாவும் இருக்கு. குஜராத் உற்பத்தி துறையில சிறந்து விளங்கும் குஜராத் மாநிலம் வந்து 8.0 பங்களிப்போட 5வது பிளேஸ்ல இருக்கு. இந்த 5 மாநிலங்கள் இந்தியா ஒற்றை பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 48% பங்களிப்பு வழங்குகிறது. 5 மாநிலங்கள் தான் முன்னேறிய மாநிலங்களா இருக்கு. இந்த 5 மாநிலங்கள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட 48% பங்களிப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கு. அப்படிங்கிறதுல அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 25-26 இப்ப வந்து அது பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டோட இணைச்சுதான் அந்த தரவுகள் எடுத்திருக்கேன். அது தனியா ஆய்வறிக்கை போட்டாங்க அப்படின்னாக்கா அதை தனியா எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி அதையும் நம்ம படிச்சுக்கலாம். சோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொருத்தி காட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2024-25 ஆண்டுக்கு திட்டமிட்ட உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, அதுக்கடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டோட பங்களிப்பு, 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடையக்கூடிய இலக்கு வைக்கப்பட்ட ஆண்டு, அப்புறம் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சி 23-24ல அதை கேட்டிருக்காங்க. அந்த தொகுத்த பாயிண்ட் தான் 2024 திட்டமிட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 3.8% அதிகமா இருந்திருக்கு. உலக பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலையும் 8% இருந்திருக்கு. மாநிலத்தின் வளர்ச்சி வந்து 8% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு, தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டோட பங்களிப்பு எவ்வளவுனா 9.21. அதுக்கடுத்து இந்தியா முழுமைக்கும் நிலப்பரப்பில் 4%, மக்கள் தொகையில் 6% மட்டுமே கொண்டுள்ள தமிழ்நாடு ஜிடிபில 9.21% பெற்று பங்களிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பெருசா. அப்படி பார்த்தோம்னா 1 டிரில்லியன் இன்னைக்கு வந்து 1.5 டிரில்லியன் போட்டிருக்காங்க. இப்போ 1 டிரில்லியன் வந்து 2030க்குள்ள ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்துறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வந்து 8.33%. 2023-24ல 8.33%. தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி நடப்புகளில 27.22 லட்சம் கோடியை எட்டி இருக்கு. அதன் உண்மையான வளர்ச்சி வந்து 8.33%. சோ 2வது கேள்விக்கு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டில் 2019-20ல தமிழ்நாட்டில் கடன் வைப்பு விகிதம், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். கடன் வைப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேங்க்ல நம்ம கொடுக்கக்கூடிய பணம் அவங்க மக்களுக்கு கடனா கொடுக்கக்கூடிய பணத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் அந்த கடன் வைப்பு விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கு. அப்போ 100%-ஓட அதிகமான சதவீதம் வச்சிருந்தா நம்ம என்னன்னா நிறைய மக்களுக்கு கடனை கொடுத்திருக்காங்க. மக்களுக்கு கடனை கொடுத்திருக்கிறதுனால அந்த மாநிலம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, அதுல எக்கனாமிக்கல் growth ஆகும். அதாவது எக்கனாமிக்கல் நல்லா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால அந்த 117.7% இருக்கு. அது நல்லது. இது 2026ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அது வந்து பழைய தரவு, அதை திருப்பி கேட்க மாட்டாங்க. சோ 2026ஆம் ஆண்டில் தமிழக பொருளாதார கடன் வைப்பு விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 5, 2026ல புதிய பட்ஜெட் பொருளாதார ஆய்வறிக்கை அல்ல ஒண்ணுமேலே நம்ம எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, இந்த புதுசா இருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையில இருந்து இருக்கக்கூடிய தரவுகளை நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நம்ம அதை பார்த்தா தான் இந்த வரப்போறவங்களுக்கு இன்னும் 50 நாள் இருக்கு, 50 நாள், அதுக்கடுத்து குரூப் 2 குரூப் 4 வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே இதுதான் சிலபஸ். ஸோ இந்த பட்ஜெட்ல போட்டிருக்கிறத நம்ம எடுத்து கொடுக்கலாம். கடன் வைப்பு இப்போ எப்படி இருக்கு, தற்போதைய நிழல் வந்து தற்போதைய தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதம் வந்து 120.5ல இருந்து 126 வரைக்கும் உயர்ந்திருக்கு, சாதனை படைச்சிருக்கு.
தேசிய ஒப்பீடு அகில இந்திய அளவுல சராசரியான 80.2 விட மிக அதிகமா இருக்கு. வங்கிகள் திரட்டும் வைப்பு தொகையை விட கூடுதல் நிதியை தொழில்துறைக்கு கடனாக வழங்குகின்றன என்பதே இதை காட்டுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். கடன் வைப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னா, பேங்க்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை விட மக்களுக்கு அதிகமா கடனை கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி கடனை கொடுத்திருக்கக்கூடியதுல தமிழ்நாடு 120.5 இருந்து 126 வரைக்கும் கொடுத்து சாதனை படைச்சிருக்கு. அப்புறம் பொருளாதார பட்ஜெட் புதிய இலக்கு 2026 தமிழ்நாடு 2036க்குள்ள அவங்க 30க்குள்ள 1 ட்ரில்லியன் போட்டிருந்தாங்க. 36க்குள்ள 1.5 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்ட புதிய தொலைநோக்கு இலக்கை வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட்ஸ் நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பட்ஜெட்ல நம்ம பாக்குறோம். இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க பாக்குறோம். இப்ப இருக்கக்கூடிய உங்களோட தரவுகள் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இப்ப இருக்க பட்ஜெட்டை தான் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட், அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்ல வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டா நம்ம எப்படி அணுகிறது அப்படிங்கிறத நம்ம வரிசையா கிட்டத்தட்ட ரெகுலராகவே இந்த கொஸ்டின்ஸை டாபிக் வைஸா ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது மூலியமா பார்த்துக்கோங்க. இதை கடைசி நேரத்துல எப்படி உங்களுக்கு மனதுக்குள்ள நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். அதுல பாயிண்ட் அவுட் பண்ணி பாயிண்ட்ஸ்களை எடுத்துறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஜிஎஸ்டிபி 2026-27 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 40.67 லட்சம் கோடியாக அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருக்கு. நிதி பற்றாக்குறை, மாநிலத்தில் நிதி பற்றாக்குறை 3.00 என்ற கட்டுப்பாட்டிற்குள்ள வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுல இப்ப பாலிட்டி அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படின்னா, விதிகள் முக்கியமா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்கனாமிக்ஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் படிச்சுக்கணும். அதுதான் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். அதை சார்ந்து இப்ப அது ஹிஸ்டரி அப்படின்னா அதுக்கு என்ன பாடத்துக்கு எந்த நோக்கத்துல நம்ம என்ன நோக்குல என்ன விஷன்ல நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் நிறைய பண்ணலாம். சரியா? இந்தியாவின் எந்த பகுதி இந்தியாவின் சுகாதார தலைநகரம்? இந்தியாவோட சுகாதார தலைநகரம். அப்புறம் வங்கிகளின் தலைநகரம் ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது மூணுக்குமே சென்னை தான். ஆசியாவின் டெட்ராய்டு ஆஃப் ஆசியா வாகனங்கள் மற்றும் மின்னணு உற்பத்தியில சிறந்து விளங்குறதுனால சென்னை இஸ் த ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்றாங்க. சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என்னென்ன அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம் இந்தியாவின் மிகப்பெரிய உற்பத்தி மையங்களாக தொடர்ந்து திகழ்கின்றன. அதுக்கடுத்து மின்சார வாகன பயிற்சி இவி ஹப் 2026 இவி ஹப். சென்னை தற்போது பாரம்பரிய வாகன உற்பத்தியில் இருந்து எதுல மாறிட்டாங்க? எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் உற்பத்தியை நோக்கி அதிவேகமாக நடந்து வருகிறது. ஓலோ, ஏந்தர் போன்ற நிறுவனங்கள் வருகையால் தமிழ்நாட்டில் இவி கேபிட்டலாக உருவெடுத்திருக்கு. தமிழ்நாடு எப்படி கேபிட்டலா உருவெடுத்திருக்கு? எலக்ட்ரானிக் வெஹிக்கிளோட கேபிட்டலா உருவெடுத்திருக்கு. அதுக்கு ஓலா, ஏத்தர் அந்த நிறுவனங்கள் வருகையால. மின்னணு ஏற்றுமதியில சாதனை 2026 சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள பாக்ஸ்கான், பெகட்ரான் போன்ற நிறுவனங்கள் மூலம் இந்தியாவில் ஒட்டுமொத்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு 42% பங்களிப்போட முதலிடத்துல இருந்து சாதனை படைச்சிருக்கு. இது நம்மளுக்கு ஒரே சாதனை தான். உலகளாவிய முதலீடுகள் 2026 ஜூலைல ஜெர்மனியில நோர்டாக்ஸ் நிறுவனம் தனது புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மையத்தையும், தென்கொரியாவின் மோட்டிவ் லிங்க் நிறுவனம் தனது புதிய வாகன உதிரிப்பாக ஆலையையும் சென்னையில நிறுவன புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. இந்தியாவின் சுகாதார தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்றாங்கன்னா, மருத்துவத்துறையில நம்ம உலக தரம் வாய்ந்த கட்டமைப்பு, மருத்துவ நிபுணத்துவம் காரணமாக சென்னை என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்வதேச அளவுல கவனிக்கப்படுது. சென்னை சர்வதேச அளவுல கவனிக்கப்படுது. மருத்துவ சுற்றுலா வளர்ச்சி இந்தியாவின் ஒட்டுமொத்த மருத்துவ சுற்றுலாவில் தென்னிந்தியா குறிப்பாக சென்னை மிக வேகமான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. தற்போது இந்தியாவுக்கு வரக்கூடிய சர்வதேச நோயாளிகள் சுமார் 22% பேர் சென்னைக்கு மட்டும்தான் வர்றாங்க. மேம்பட்ட சிகிச்சைகள் குறிப்பா பார்த்தோம்னா புற்றுநோய், புரோட்டான் தெரப்பி மற்றும் இதய மாற்று அறுவை சிகிச்சை, கார்டியாக் டிரான்ஸ்பிளண்ட் சப் சென்னை ஆசியாவிலேயே மிக முக்கியமாக திகழ்கிறது. வளைகுடா நாடுகள், வங்காளதேசம், ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து மக்கள் சென்னைக்கு சிகிச்சை பெறதுக்காண்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2வது ஸ்டேட்மெண்ட்டும் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து இந்தியாவின் வங்கிகளின் தலைநகரம், பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, நிதி சேவைகள், வணிக செயல்பாடுகள் மற்றும் வங்கி கிளைகள் அடர்த்தி சென்னையில் மிக அதிகமா இருக்கு. உயர் கடன் விகிதம் முந்தைய கேள்வியில் பார்த்தபடி தமிழ்நாட்டின்
குறிப்பாக சென்னை மண்டலத்தில் கடன் வைப்பு விகிதம் வந்து 117 முதல் 120க்கு மேல நீடிக்கிறது. வங்கிகள் திரட்டும் பணத்தை விட இங்குள்ள தொழில்களுக்கு கடன் உதவியாக வழங்க பயன்படுது என்பதை இது காட்டுது. உலக வங்கியின் மையம், உலக வங்கி, வேர்ல்டு பேங்க், வாஷிங்டனுக்கு வெளியே மிகப்பெரிய நிதி மற்றும் கணக்கு செயல்பாடுகளின் அலுவலகம் தொடர்ந்து சென்னையில் வெற்றிகரமாக உலக வங்கிகளின் மையம், உலக வங்கியின் வாஷிங்டனுக்கு வெளியே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிதி மற்றும் கணக்கு செயல்பாட்டு அலுவலகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தொடர்ந்து செயல்பட்டு வருது. பொருளாதார பங்களிப்பு தமிழ்நாடு ஒட்டுமொத்த மாநில உற்பத்தியில் 39% பங்களிப்பை வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையை பத்தின அந்த 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பத்தின விஷயங்களும் நம்ம விளக்கமாவே பார்த்துட்டோம். அந்த அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2024-25 ஆண்டை பொருளாதார ஆய்வறிக்கையின்படி இப்போ எக்கனாமிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இப்போ எக்கனாமிக்கல் சர்வே என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து இந்த பாடத்தை நம்ம தியரியா படிக்கிறோம். இப்ப நம்ம இந்த பாடத்துக்கே கொஸ்டினுக்கு வந்தாச்சு. தியரியா படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா அதுல வர்ற இதை பூரா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஸ்டினை எதுக்காக பாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணலாம் அல்லது கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்பாங்க அப்படிங்கிறது. நெல் உற்பத்தி ஆனா எதுல சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதில் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வரும் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல் உற்பத்தி தமிழ்நாட்டில் நெல் உற்பத்திக்கான சராசரி ஹெக்டேருக்கு 3500 முதல் 4400 கிராம் வரை உள்ளது. தேசிய அளவில் உற்பத்தியில் தமிழ்நாடு முக்கிய இடத்தில் இருந்தாலும் மக்காச்சோளம் கரும்புடன் ஒப்பிடும் பொழுது இது ஒரு ஹெக்டேருக்கு எடை மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்காச்சோளம் உற்பத்தி வந்து தமிழ்நாட்டில் மக்காச்சோள உற்பத்தி வந்து ஹெக்டேருக்கு சுமார் 5000 முதல் 6500 கிலோகிராம் வரை பதிவாகி இருக்குது. வீரிய ரக விதைகள் சொட்டு நீர் பாசன பயன்பாட்டால அண்மை காலத்துல மக்காச்சோள உற்பத்தியில நெல்லை விட மக்காச்சோளம் கொஞ்சம் அதிகமா உயர்ந்திருக்கு. அதுக்கடுத்து எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன் பார்த்தோம் அப்படின்னோம்னா இவற்றில் குறிப்பாக கரும்பு கனமான பயிர். தமிழ்நாட்டில் கரும்பின் உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 100 டன், அதாவது 1,00,000 கிலோகிராம் அளவில் மிக அதிகமா இருக்கு. நிலக்கடலை உற்பத்தியிலையும் தமிழ்நாடு முன்னிலையில தான் இருக்கு. எனவே மிக குறைந்த இடையில் உள்ள நெல்லு, மக்காச்சோளம், அப்புறம் எண்ணெய் வித்து அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் தரவுகள்ல இப்ப போட்ட 2026 ஆகஸ்ட்ல போட்ட பட்ஜெட் பிரகாரம் தேசிய அளவுல தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் தரவுகளின்படி மக்காச்சோளம், எண்ணெய் வித்துகள் மற்றும் கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு தேசிய அளவுல 2வது இடத்தையும் நெல் உற்பத்தியில 3வது இடத்தையும் பிடித்து சாதனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து தொழில்நுட்ப உந்துதல், பயிர் உற்பத்தி திறன் மேலும் அதிகரிக்கவும் மாறிவரும் பருவநிலையை எதிர்கொள்ளவும் தமிழக அரசு பண்ணை இயந்திரமயமாக்கல் அப்படின்ற நவீன டிஜிட்டல் வேளாண் தொழில்நுட்பத்திலும் இந்த பட்ஜெட்ல வந்து அதிகமான நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் வந்து தமிழ்நாட்டில் 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாடு நகர்ப்புற பணவீக்கம் 6ல இருந்து 2024-25 4.5 வரையாக குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் வந்து 5.4 என்ற விதத்தில் நிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமா அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்படக்கூடிய தமிழ்நாடு பொது விநியோக திட்டம், இது உங்களுக்கு சிலபஸ்லேயே கொடுத்திருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டம், பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் 1வது பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 படி நகர்ப்புற பணவீக்கம் வந்து 6ல இருந்து 4.5 குறைஞ்சிருக்கு. கிராமப்புற நிலைத்தன்மை, கிராம பணவீக்கம் வந்து 5.4 அளவில் நிலையாக கட்டுப்படுத்தப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் கட்டுக்குள் இருப்பத இது காட்டுது. காரணம், இந்த பணவீக்கம் குறைப்பு மற்றும் கட்டுப்பாடு அரசின் நேரடி மறைமுக சமூக நல திட்டங்களே மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் பிடிஎஸ், அனைவருக்கும் விலையில்லா அரிசி. மத்த இந்தியா, அதாவது இந்தியாவில என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க, மற்ற ஸ்டேட்ல என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா எபோவ் பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு பிடிஎஸ்ல அனைவருக்கும் விலையில்லா அரிசி, எல்லா பேத்துக்கும். ஏன் அப்படி இதை அனைவருக்கும் விலையில்லா அரிசி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னோம்னா இதுல எந்த ஒரு யாருமே மிஸ் ஆயிடக்கூடாது, ஏழைகள் யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க யூனிவர்ஸா பயன்படுத்துறாங்க. விலையில்லா பருப்பு, அதாவது மலிவு விலையில பருப்பு, விலையில்லாத அரிசி, சர்க்கரை வழங்குவதன் மூலம் ஏழை நடுத்தர குடும்பங்களின் உணவு பணவீக்கம் வந்து பெருமளவு தடுத்து நிறுத்தப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை வந்து தகுதியுள்ள கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்குறதுனால இது பர்ச்சேசிங் பவரை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கடுத்து மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை கிராம மக்களுக்கு தொடர் வாழ்வாதாரத்தை கொடுத்துக்கிட்டு வருது. அதனால சரியான ஸ்டேட்மெண்ட் தான், ஸ்டேட்மெண்ட் ரீசனும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசு தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. எந்த தொழிலை வளர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் வந்து என்ற அமைப்பு அரசில் தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக கனரக தொழில், நடுத்தர தொழில், சிறு தொழில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2036 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை என்னவா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா 1.5 பில்லியன் டாலரா பொருளாதாரமா மாற்றி அமைக்க புதிய திட்டத்தில் சிப்காட் வந்து மிக முக்கியமான பங்கு ஆற்றி வருகிறது. சமச்சீரான தொழில் வளர்ச்சி, இது ஆன்சர் வந்து கனரக தொழிற்சாலை, நடுத்தர தொழிற்சாலை, இது ரெண்டுக்கு தான் இதா இருக்கு. அதுக்கு உடைய சிப்காட்டோட ஃபங்க்ஷனை தான் நான் சொல்றேன். சமச்சீர் மண்டல தொழில் வளர்ச்சி 3200 கோடி பிளானோட புதிய தொழில் பூங்காக்கள் தமிழக அரசு அண்மையில் அறிவித்துள்ள நிதி ஒதுக்கீட்டின்படி தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய பிராந்திய சமநிலையை மேம்படுத்த 3200 கோடி மதிப்பீட்டுல சிப்காட் தொழில் பூங்காக்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட வாரியான சிறப்பு திட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்துவமான உற்பத்தி மற்றும் இயற்கை வளங்கள் பலத்திற்கு ஏற்ப இந்த பூங்காக்கள் வடிவமைக்கப்பட்டு வருது. உதாரணமாக தருமபுரியில 1733 ஏக்கர் புதிய சிப்காட் பூங்காக்கள் தொழில் பூங்கா வந்து வேகமா தீவிரம் அடைஞ்சு வருது. விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம், ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன், குலசேகரப்பட்டினம் விண்வெளி மையம். குலசேகரப்பட்டினம் எதுல? தூத்துக்குடியில இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்துல அமைய இருக்கக்கூடிய விண்வெளி ஏவுதளத்தை மையமாக கொண்டு தூத்துக்குடியில மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துல விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. தனியார் விண்வெளித்துறை உந்துதல், இந்திய விண்வெளித்துறை ஒழுங்குமுறை அமைப்பான இன்ஸ்பேஸ் உடன் இணைந்து தனியார் விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் ஆதரித்து பிரத்யேகமான உட்கட்டமைப்புகள், ஸ்பேஸ் வெஹிக்கிள், காமன் அண்ட் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மண்டலத்துக்குள் சிப்காட் தொழில் பூங்காக்குள்ள அமையறதுக்கு ஆன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்தியாவில் முதல் தொழிலாளர் வீட்டு வசதி வளாகம் ஃபெசிலிட்டி, பெண்களுக்கு உட்கட்டமைப்பு சிரிப்பெரும்புதில் உள்ள சிப்காட் வளாகத்தில் பாக்ஸ்கான் நிறுவன பெண் ஊழியர்களுக்காக 706 மதிப்பீட்டுல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான தொழிலாளர் குடியிருப்பு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இது தொழிலாளர் வீட்டு வசதி வளாகங்களே இது மிகப்பெரிய இதா இருக்கு. தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் தொழிலாளர் எண்ணிக்கை வந்து தேசிய அளவுல 42% உயர்ந்திருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒற்றை சாளர முறை, சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.2 புதிய பேரளவு மற்றும் நடுத்தர தொழில்களை தொடங்குவதற்கு அனுமதிகள், சான்றிதழ்கள் மற்றும் தடையில்லா சான்றிதழ்கள் ஆன்லைன் மூலியமாக விரைவா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 ஆக மேம்படுத்தப்பட்டிருக்கு. சிப்காட் வந்து 1971 தொடங்கப்பட்டிருந்தாலும் 1971 தொடங்கப்பட்டிருந்தாலும் அதன் நடப்பு கால பணி பாரம்பரிய உற்பத்தியை தாண்டி விண்வெளி தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி, மின்சார வாகனங்கள், அப்புறமேட்டுக்கு பசுமை ஆற்றல் மேம்படுத்துவதற்காக அது வந்து என்னது மிக வேகமாக பரிணமித்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் தமிழ்நாட்டை முதலீட்டுக்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்யறதுக்கான காரணம் என்னன்னா நவீன உட்கட்டமைப்பு வசதி. சோ இங்க பார்த்த தியரியில இருந்துதான் அங்க கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சோ இந்த தியரியில வந்து இருக்கக்கூடிய இதை படிச்சுட்டு அந்த கொஸ்டின் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு என்னன்னா இந்த வரப்போற பரீட்சையில உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இதே மாதிரி ஒரு தலைப்பையும் டெய்லியும் நம்ம இந்த சேனல்ல போட்டு விடுறோம். நீங்க வாட்ச் பண்ணுங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. இது நாட் ஒன்லி இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் எதுக்காக இம்பார்ட்டன் சொல்லி பார்த்தோம்னா இதுல 50 மார்க்கு குரூப் 2லயும் குரூப் 4லயும் 20 மார்க் கேட்பாங்க. அந்த 20 மார்க்ல இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு 10 கொஸ்டினாவது வந்துடும். இந்தியன் எக்கனாமிக்ஸ் 10 கொஸ்டின் வந்துச்சுன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கும் 10 கொஸ்டின் வந்துடும். ஸோ வாட்ச் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.